நெஞ்சை நிமிர்த்துங்கள் தோழர்களே, நேருக்கு நேர் நின்று பார்ப்போம், சமநீதிக்கு போர்படை சேர்ப்போம். இங்கு பஞ்ச பராரிகள் துஞ்சி இறந்துண்ணும் பட்டினி கோலத்தை மாய்ப்போம், நெஞ்சில் பாரத்தை வேரோடு சாய்ப்போம். ஓட்டை குடிசைக்குள் கூட்டு குடும்பங்கள் வாட்டி வதைவதை மாற்றி அதை மாளிகை மஞ்சத்தில் ஏற்றி இந்த நாட்டு பொருள் எங்கள் வீட்டு பொருள் என்று நாட்டுவோம் படை கூட்டி விழி காட்டுவோம் அணை மூட்டி. ஆலை அரசுகள் சோலை மெராசுகள் பாலில் மிதந்தது போதும், அதை காலில் மிதித்திட வாரும். இங்கு வேலை இழந்தவர் வீதி முனைகளில் கூழுக்கு அலைவதை பாரோம், அந்த கூட்டத்தை ஓரணில் சேரும். 8 மாடி மஞ்சத்தில் ஆடிடும் மந்திரிமார்களை நம்பி நாம் வாழ்ந்தது பயனின்ன தம்பி. பாதை படுக்கைக்கும் பைப்பு தண்ணீருக்கும் போதை பொருளுக்கும் ஆக இந்த பூமியை குடைபவர் சாக. உயர் காதல் கல்லை கல்வி செல்வங்கள் யாவையும் காரிய கால்கள் ஆள நாம் கண்டதுதான் கதை நீல. மூடிய கைகளை மேல் உயர்த்து உந்தன் மூச்சில் அணைவிட்டு காட்டு, உந்தன் பேச்சில் புரட்சியை ஊட்டு. பல கோடி பராரிகள் ஒன்றுபட்டால் அது கோட்டையை தகர்த்திடும் கூட்டு, அதை கூட்டிடும் நாட்டில் என் பாட்டு என்று சொல்லி உணர்வு எழுச்சியோடு கூடியிருக்கிற என் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நான் ஒன்னும் பெருசா சொல்ல போல, எங்களை மிரட்டுறான். நாம் தமிழ் கட்சி என்று சொன்னால் திமுக மிரட்டுகிறது. நாங்கெல்லாம் அங்கிருந்தா வந்து படுபாவிகளா? எங்களை மிரட்ட பார்க்கிற, உருட்ட பார்க்கிற, வழியை ஒடுக்க பார்க்கிற, எழுதி வச்சுக்க. 2026 என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த மண்ணினுடைய முதலமைச்சர். எவன் நினைச்சாலும் எந்த பயன் நினைச்சாலும் தடுக்க முடியாது. இதை என் அண்ணன் வருவார். உங்களுடைய கணக்கெல்லாம் அன்றைக்கு இந்த நாட்டிலே முடிக்கப்படும். என்னடா பயமுறுத்துறீங்க? ஏண்டா என்ன பயமுறுத்துறீங்களே? நாங்க உங்க மாதிரி வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லி இந்த நாட்டை களங்கப்படுத்துவதற்கு அல்ல, இந்த மண்ணை முன்னேற்றுவதற்கு, இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு என் அண்ணன் ஒத்தாளா இந்த நாட்டிலே கட்சி ஆரம்பித்தார். அன்னைக்கு எல்லா பையனும் கிண்டல் அடிச்சான். சீமான் தானே கத்திட்டு போயிடுவாருன்னா, சீமான் பேசிட்டு போயிடுவாருன்னா. இன்றைக்கு தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, இந்தியாவை உழுக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரே தலைவனாக என் அண்ணன் சீமான் அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள். அதுதான் பயப்படுறான். முதல்ல பொம்நாட்டில் விட்டு பார்த்தான். வீரலட்சுமி, விஜயலட்சுமி, குச்சிமி எல்லாத்தையும் விட்டான். என்ன அது ஒன்றும் பழிக்கல. நாங்க அதுக்கு பதில் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் எவனையோ வர்றான், தமக்குள்ள குதிக்கிறான். ஆமா, எங்க இருந்து குதிக்கிறானே தெரியல. இதுல எங்க அண்ணன் சுபவின் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு படுற பாடு என்ன, அவரால் ஒரு இடத்துல உட்கார முடியல. என்ன நின்னு குதிக்கிறார், நிக்காது குதிக்கிறான்னு சொல்லுவானே, அதே மாதிரி அவரால் முடிஞ்ச வரலையும் பார்க்கிறார். எப்படியாவது சீமானே தாழ்த்தின்னும். என்ன சுபவிக்குன்னா தம்பின்னு கூப்பிட்டார் ஒருத்தர். இப்ப அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு என்ன வளர்ந்து நிற்கிறாரு. அதனால அவருக்கு வருத்தம். நான் என்ன சொல்றேன், நீங்க அறிவாலயத்தில் கஞ்சி குடிங்க, நான் வேணான்னு சொல்ல. நீங்க கஞ்சி குடிங்க. அந்த எவனும் இருக்கிறான்டா இந்த யூடியூபர்ஸ், புரோஜனால கஞ்சிக்கு பிறந்த பயிலா இருப்பானு போல. எங்க அண்ணன் வருத்தப்பட ஏன்டா அப்படிலாம் பேசுறேன்னு அவன்லாம் போடுறான். எவனும் நினைச்சவன்லாம் என் அண்ணனை பத்தி எழுதுறான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இணையதளத்திலே கலக்குகிற ஆற்றல் பெற்ற ஒரே தலைவன் என்னுடைய அண்ணன் சீமான். அந்த பயன்டா உங்களுக்கு, அந்த பயம் இருக்கட்டும். என்ன நான் என்ன சொல்றேன்,
நீங்க வந்து 50 ஆண்டு கால ஆட்சியிலே தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் வாழ்வாதாரத்தை உண்டுவது என்ன? நாளைக்கு இங்க போய் மேடை போட்டு சொல்ல முடியுமா? 50 ஆண்டு காலம் இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் நீங்கள் உழைத்தது என்ன சொல்றா? காமராஜர் இந்த நாட்டில் முதலமைச்சராக இருந்த போது எங்கடா வந்து அனல் நிலையம் இருந்தது? எங்க அணு நிலையம் இருந்தது? எங்க வந்து நீர் மின்சாரம் தான் இருந்தது. ஆனால் அப்போது கூட இந்த மண்ணிற்கு சரியான மின்சாரம் வந்தது. ஆனால் இன்றைக்கு 2026 கூடங்குளத்திலே 6 அனல் நிலையங்கள், கல்பாக்கம் அணுமின் நிலையம், வள்ளூர். ஒரு நாட்டில் ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை மெகாவாட் மின்சாரத்தை தமிழ்நாடு அரசு தயாரிக்கிறது சொல்ல முடியுமாடா? நாளைக்கு சொல்லு, எத்தனை மின்சாரம்? என்ன சொல்றீங்க நீங்க? உங்களுக்கு குற்றச்சாட்டு சொல்றது என்ன? நாங்கள் 13 ரூபாய் மின்சாரத்தை தனியாரிடத்திலே வாங்கி 3 ரூபாய் மின்சாரத்தை தர்றோம். உங்களை யார் தனியாருக்கு சொல்லுது? காற்றலை மின்சாரம் தனியார் கொடுத்துட்டா அதானி அம்பானி ஒத்திக்கணும், எல்லாருமே தனியார். அப்படின்னா நாடு எப்படி உருப்படும்? நீங்க எல்லாம் புரோக்கர், எங்க அண்ணன் சொல்ற மாதிரி எல்லாம் புரோக்கர் பைசா ஆயிட்டீங்க. எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு அதனால என்ன சொல்லணும், கொலை எங்க அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்படுறார். இந்த சென்னையிலே ஒரு தலைவராக இருந்தவர், ஒரு தலைவர், மக்கள் மதிக்கக்கூடிய தலைவர், சமூகத்திலே எல்லா மக்களும் மதிக்கக்கூடிய தலைவரை அதாவது அவர் வீட்டில் போய் கொள்றான். இதை கேட்டா சீமான் தம்பிகளும் எங்களை பேசுறாங்க. ஒரு தலைவர் வீட்டு வாசல்ல கொல்லப்படுறார். இன்றைக்கு நாட்டில தலைவர்களுக்கு இந்த மக்களை காப்பாற்றக்கூடிய, இந்த மண்ணிற்கு குரல் எழுப்பக்கூடிய தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் என்னை போன்ற இருக்கிற சாதாரண சராசரி மக்களை போன்றவர்களுக்கு ஏழா பாதுகாப்பு இருக்கும்? என்ன பாதுகாப்பு இருக்கு நாட்டில் கேட்டா சீமான் தம்பிகள் பேசுறான், ஒடுக்குறான், எங்க பார்த்தாலும் கைது பண்றாங்க, வேற மாதிரி கணக்கெல்லாம் சொல்றான். எங்க தம்பி துறைமுருகனை கைது பண்றான். எங்க தம்பி கார்த்திக், அவன் கரைப்படாத கைக்கு சொந்தக்கான. நான் கூட உங்கள்கிட்ட இருந்து வந்தேன்டா. நான் கூட தமிழ்நாட்டிலே திமுகவிலே என் தகப்பன் நாடெல்லாம் 5 வருஷம் இருந்தோம். எங்க தம்பிங்க எல்லாம் வந்து வர்றான், கைது பண்றான். கபார் டேய், நான் ஒன்னே ஒன்று சொல்லிட்டு போறேன், நீங்க எங்க திருடுவீங்க எங்க கொள்ளடிப்பீங்கன்னு முரசுக்கு தெரியும். இந்த பயமுறுத்தல், இந்த அச்சுறுத்தல், இந்த காவல் நிலையத்தை பார்த்து ஒடுக்குறது எல்லாம் வேற கட்சியா வச்சுக்க. நாம் தமிழ் கட்சி வச்சுக்கிட்ட உங்க ரீல் 2ஆ கிழிச்சிருவோம் பார்த்துக்க என்று சொல்லி, எனக்கு பின்னால் நிறைய பேர் பேசணும். எங்க அண்ணன் அதுவரை எங்க அண்ணன் வேற பேசினா உலகமே பார்க்குது என்று சொல்லி, அச்சம் என்பது மடமை, அஞ்சாமை என்னுயிரன் சீமானுடைய உடமை, 1000 சாவு 100 சாவு. தமிழ் தேசியத்தை வளர்ப்பது ஒவ்வொரு தமிழன் தமிழச்சி கடமை 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நாம் தமிழர்.